لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم واتقوا الله وعدلوا بين أولادكم. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் எங்களுடைய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய பாக்கியம் நிறைந்த மீலாது பெருவிழாவின் சிறப்பும் அருளும் நிறைந்த எங்களை உருவாக்கி சமூகத்திலே பணியாற்றுவதற்கு நிறைய தியாகம் முயற்சிக்கு பின்னால் துஆ செய்து அனுப்பி வைத்த உஸ்தாது விருந்தகை அல்லாமா பஹருல் உலூம் சங்கை மிக்க இஸ்மாயில் ஹதரத் அஹ்மத் பரகாத்துகும் பெருந்தகை அவர்கள், மேடையில் அமைந்திருக்கிற உஸ்தாதுமார்கள், முன்னால் இருக்கிற மாணவ கண்மணிகள், இந்த ஊரின் பெருமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், நாங்கள் எங்கு சென்றாலும் மிஸ்பாஹுல் ஹுதாவுக்கும் நீலூருக்கும் நெய்வாசலுக்கும் துஆ செய்வதை மறந்ததே இல்லை. எப்போ துஆ கேட்டாலும் காரணம் உங்கள் உணவால், உங்கள் துஆவால், உங்களது தியாகத்தால் நாங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் மார்க்க பணியாற்றுகிறோம். நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உலக அறிய செய்த ஒரு பெரிய பாக்கியம் நமது நீலூர் நெய்வாசல் மிஸ்பாஹுல் ஹுதாவுக்கு சொந்தம். அல்லாஹ் இதை கியாமத் வரைக்கும் வளர்த்து வைப்பானாக. நம்ம உஸ்தாதுமார்கள், குறிப்பாக முதல்வர் உட்பட அத்தனை பேர்களுக்கும், குறிப்பாக நிர்வாகிகளுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்குவானாக. எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு வழங்குவானாக. சங்கை மிக்கவர்களே, நிறைய இடங்களில் மீலாதுக்கு பேச போகிறதுலாம் இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க முடியாமல் இருந்தது மிஸ்பாஹுல் ஹுதாவுக்கு. அது மீலாதில் எங்கேயாவது வெளியில் போயிடுவோம். இந்த ஆண்டு கேட்ட போதே சொன்னேன், 2 நாள் பாக்கி இருக்குது, ஒரு நாள் கட்டாயம் வருகிறேன். இங்கே நாங்கள் பேசுறதுல எங்களுக்கு சந்தோஷம். அதற்கு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைக்கிற போதும் எத்தனை சூழல் இருந்தாலும் இங்கே வர்றதில் ஒரு மகிழ்ச்சி. அதே போல எங்களுடைய மிஸ்பாயிகள் உலமா பேரவை நிகழ்விலும் இதுவரையிலும் எந்த ஒரு கூட்டத்தையும் நான் வராமல் இருந்ததில்லை. ஒரு பெரிய ஆர்வம் எங்களுக்கு இங்கே இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்னதை போல நாங்கள் மறக்காத ஒரு இடம். ஒரு மாணவர் எங்கிட்ட கேட்டார், நான் எங்கே ஓதணும்? நீ மிஸ்பாஹுல் ஹுதாவில் ஓதுன்னு. இங்கே ஓதுகிற ஒரு மாணவர் நம்முடைய பையத்தில் இருப்பார், ஹிதுமத்தில் இருப்பார். கடந்த காலங்களில் அதில் உங்கள் ஹிதுமத்துக்கு நாங்கள் ஊருக்கு வரட்டுமா மேலப்பாளையம்னு கேட்டார். இல்லைப்பா, நீ மிஸ்பாஹி பட்டம் வாங்கிட்டு ஊருக்கு வாங்க. எங்கள் கல்லூரியில் ஓதுன 2 மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்தபோது நீ மிஸ்பாஹுல் ஹுதாவுக்கு போன்னு சொன்னேன். எங்கள் அவாவும் ஆசையும் மிஸ்பாஹிகள் உருவாக வேண்டும். நம்ம ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறோங்கிறதை எல்லாம் தாண்டி மிஸ்பாஹிகள் உருவாகுவதில் எங்களுக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நிலையை கியாமத் வரைக்கும் தொடரச் செய்வானான். ஒரு நல்ல தலைப்பு. சங்கை மிக்க தாய்மார்களுக்கும் இங்கே வந்திருப்பவர்களுக்கும் சொல்வேன், எப்போதுமே எங்களுடைய நீலூருக்கும் நெய்வாசலுக்கும் ஒரு அழகு
எங்கள் தாய்மார்கள் இங்கே அலங்காரமாக அமைந்து விடுவார்கள். சும்மா வருவதில்லை, கேட்கிறார்கள், ரசிக்கிறார்கள், மாத்திரமல்ல எடுக்கிறார்கள், நடக்கிறார்கள். இங்கே உள்ள தாய்மார்கள் நம்முடைய நிறைய பேச்சுகளை அவர்கள் கேட்டு விளக்கம் கேட்கிற தாய்மார்கள் தொலைபேச்சியிலேயே இருக்கிறார்கள். இந்த ஊரில் சங்கைமிக்க தாய்மார்கள் இருப்பதாலும் அதையும் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் என்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளிலெல்லாம் மிகப்பெரிய நிஅமத் பஅதல் இஸ்லாம். இஸ்லாம் என்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். ஈமானோடு வாழ்கிற ஒரு வாய்ப்பு நம்முடைய பெற்றோர்களை வைத்து கொடுத்தான் அல்லாஹ். இந்த வாய்ப்புக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்ன? கூட்டம் இந்த நிஅமத்துக்கு பின்னால் மிகப்பெரிய நிஅமத் எது? அந்த நிஅமத்தினுடைய அளவு என்ன? உங்கள் கவனத்தில் நான் நிறுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய நிஅமத், சாலிஹீன்கள் குறிப்பாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சொல்லித் தருவது அல்லாஹ் கொடுக்கிற குழந்தை பாக்கியம் என்கிறார்கள். குழந்தைகள் உங்கள் வீட்டின் அலங்காரம். அல்மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையின் அலங்காரம். பூக்கள் என்றார்கள் பூமான் நபி. பிள்ளைகள் மலர்கள், அவர்கள் பூச்செடிகள், அவர்கள் நுகர வேண்டும் என்கிறார்கள், முத்தமிடுங்கள் என்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை பூக்களாக பாருங்கள், கசக்கி விடாதீர்கள் என்கிறார்கள். பூக்கள் நுகர்வதற்கும் முத்துவதற்கும் கசக்கி விடக்கூடாது என்கிறார்கள். அந்த நிஅமத்து எத்தனை பெரியது! குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேளுங்கள் என்கிறார்கள். யாருக்கு குழந்தை இல்லையோ அங்கே கேளுங்கள், குழந்தையின் பாக்கியம் விளங்கும். அவர்கள் ஏறாத மருத்துவமனை இல்லை, அவர்கள் தேடாத சாலிஹீன்கள் இல்லை, அவர்கள் பண்ணாத செலவுகள் இல்லை, எடுக்காத முயற்சிகள் இல்லை, 1000 இரவுகள் அவர்கள் தூங்கவே இல்லை. ஒரு பிள்ளை கிடைத்து விடுமா, ஒரு ஆண் மகனோ பெண் மகளோ கிடைத்து விடுமா என்று ஏங்கும் ஏக்கமும் அந்த பெருமூச்சும் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களிடத்தில் கேளுங்கள். நமக்கு கொடுத்த நிஅமத் நமக்கு அப்போது விளங்கும். அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத கிஃப்ட் என்கிறான் அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில். யஹபு லிமன் யஷாஉ இனாசா. அவன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் பிள்ளைகளை வழங்குகிறான் என்று சொல்லும் இடம் அவன் வெகுமதியாக வழங்குகிறான் என்கிறான். யஹபுங்கிறான் அல்லாஹ். அதிலேயும் குறிப்பாக அவன் நாடியவர்களுக்கு என்கிறான். பணக்காரர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு அவன் பிள்ளையை நாடாமல் விட்டு விடுவான். ஏழைகளாக இருக்கலாம், அவன் பிள்ளைகளை கொடுப்பான். செலவழிக்கவே வாய்ப்பில்லை, பிள்ளைகளை கொடுத்து அழகு பார்ப்பான். கோடி கோடியாக பணம் இருக்கிறது, அங்கே பிள்ளைகளை அவன் கொடுப்பதில்லை, அதை அவன் தீர்மானிக்கிறான். குழந்தையை என்னை தவிர யாரும் தர முடியாது. அல்லாஹ் முடியாது என்கிற போது எந்த மருத்துவத்தாலும் பிள்ளை கொடுக்க இயலாது. நான் இதை சொல்கிற நோக்கம், குழந்தைகளை பெற்றெடுத்த சகோதரிகளே, அன்பர்களே, அல்லாஹ்வின் எத்தனை பெரிய நிஅமத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று உணர வேண்டும். நிறைய நேரங்களில் நியாமத்துகள் என்பது யோரபு பாத ஜவால். நிறைய நியாமத்து அதை இழந்த பின்னால் மனிதன் உணர்கிறான். ஆனால் பிள்ளைகள் என்ற அந்த நியாமத்தை நீங்கள் நன்கு உணர வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் பெண்மக்கள். யஹபு லிமன் யஷாஉ இனாசாங்கிறான். முதல்ல அல்லாஹ் சொல்றது, அவன் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான். ஓ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். திருக்குர்ஆனில் விளக்கம் சொல்கிற பெருமக்கள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான். பெண் மக்களை தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்தினான். ஆண் மக்களை கொடுப்பதை இரண்டாவதாக சொன்னான். சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இனம் பெண் இனம் என்கிறார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மகள் வீட்டில் இருப்பாள் என்றால் அந்த வீடு பரக்கத்துக்குரிய வீடு என்றார்கள். அல் பிந்து பரக்கத்துன். ஒரு பெண்மகளை ஒருவர் பெற்றெடுத்து விடுவார் என்றால் அவள் வீட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் பரக்கத் என்கிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண் மக்களை குறைச்சிலாம் இட போடல. பெண் மக்கள் விசேஷமானவர்கள், பாக்கியமானவர்கள். பெண் குழந்தைகளை புறந்தள்ளி விடாதீர்கள் என்கிறார்கள். உங்கள் வீட்டில் பெண்மகள் இருக்கிற போது மலக்குகளின் உதவிகள் கிடைக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ்வின் பார்வைப்படும் வீடு
பெண் மக்கள் இருக்கும் வீடு என்று சாலிஹீன்கள் எழுதுகிறார்கள். எனவே அல்லாஹ் கொடுக்கிற பிள்ளை அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரண்டும் பாக்கியம். ஆனால் அல்லாஹ் பெண் மக்களை முதன்மைப்படுத்தினான். இன்னொரு செய்தி தெரியுமா? பிள்ளைகள் பிறப்பதை பஷாரத் என்றான் அல்லாஹ். உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய சோபனம் என்கிறான், ஒரு சுப செய்தி என்கிறான் அல்லாஹ். திருக்குர்ஆனில் எங்கெல்லாம் குழந்தைகளை கொடுக்கும் என்கிறானோ அல்லாஹ், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கு நாம் குழந்தையை கொண்டு சோபனம் சொன்னோம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிமார்களின் பெயர்களை சொல்லி குழந்தைகளை கொடுத்தோம் என்கிற இடமெல்லாம் பஷாரத் என்ற வார்த்தையை, அது ஒரு சோபனம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லாமல் குழந்தைகள் கொடுக்கிற இடத்தை அவன் சொல்வதே இல்லை. இதையெல்லாம் விட மேலாக ஒரு காலம் இருந்தது, பெண் மக்கள் பிறந்தால் முகம் கருத்து போகுங்கிறான் அல்லாஹ். அந்த துக்க செய்தியாக அந்த மக்கள் அதை பார்த்தபோது அதை சொல்ல வரும் அல்லாஹ், ஒய்தா புஷ்ஷிர அஹதுகும் பில் உன்சா வல்ல வஜூஹு, பெண் மக்கள் பிறக்கிற செய்தி அவன் முகத்தை கருத்து விடும், முகம் கருப்பா இடுங்கிறான் அல்லாஹ். அவன் முகம் கருத்து போகும், பெண் குழந்தையான்னு கேட்டு அதை துவக்கும் அல்லாஹ். பெண்மகள் பிறந்தால் என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் உன் முகம் கருத்தாலும் நீ வேண்டாம் என்றே சொன்னாலும், பெண்மகள் மீது உன் அதிருப்தியை நீ காட்டினாலும் நான் சொல்கிறேன் அவள் உன் வாழ்க்கையின் சோபனம் என்றான் அல்லாஹ். பெண்மகளை கண்டு நீ ஒதுங்கினான், வேண்டாம் என்றால் உன் வாழ்க்கையின் சோபனம். அலா யஅலமு மன் ஹலக், படைத்த எனக்கு தெரியாதா என்று கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக், நான் படைத்தவன், உனக்கு புரியாது பெண்மக்களின் அருட்கொடை. நான் சொல்கிறேன், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வரலாற்றில் கோல்டு எழுத்துக்கள். ஃபாத்திமா பித்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என் சதை துண்டு. அந்த ஹதீஸை நான் எடுத்து பார்த்து வியந்து போனேன். ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் அந்த ஹதீஸை பார்த்துவிட்டு கீழே பதிவு செய்கிறார்கள், ஒரு மகளை, ஒரு பெண்ணினத்தின் பெருமையை, தன் மகள் மீது தான் வைத்திருக்கும் ஒரு தந்தையின் அன்பை வெளிப்படுத்தும் 1000 அறிஞர்களும் கவிஞர்களும் இந்த வார்த்தைக்கு நிகராக சொன்னதில்லை. எந்த வார்த்தை? ஃபாத்திமா பித்அத்தும் மின்னி, என் சதை துண்டு ஃபாத்திமா என்றார்கள் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு வார்த்தை உலக வரலாற்றில் எந்த அறிஞர்களும் ஞானிகளும் சொல்லவில்லை. என் பெருமான் தன் மக்களை வைத்து பார்த்த இடம். என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா இஸ்மாயில் ஹஜரத் தாமத் பரக்காத்தும் சொன்னார்களே, பிள்ளைகளை எப்போதும் இறக்கி பார்க்காதீர்கள், குறை சொல்லி பார்க்காதீர்கள், மட்டம் தட்டி பேசிவிடாதீர்கள் என்று சொன்னார்களே, அது ஒரு அழகிய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். என் மகள் ஃபாத்திமா என் சதை துண்டு. பெண் மக்கள் தான் வல்லல் நபிக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து வாழ வைத்தான் அல்லாஹ். அந்த மக்கள் மீது மாணவி காட்டிய பரிவும் அன்பும், அந்த மக்களோடு நடந்த விதமும் வியக்கத்தக்க விதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு சஃபரு போயிட்டா, ஊருக்கு வந்தால் முதல்ல பள்ளிவாசலுக்கு வருவாங்க. 2 ரக்காத்து தொழுதுட்டு சாபாக்களை சந்திக்கிறாங்க. ஒசன்னா பி ஃபாத்திமா, ஒசன்னா பி ஃபாத்திமா. இரண்டாவது மனைவியர்கள் வீட்டுக்கு செல்வதில்லை, வேறு எங்கேனும் போய் யாரையும் சந்திக்க போவதில்லை. முதலில் மஸ்ஜித், 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் மகள் ஃபாத்திமாவை இரண்டாவதாக வந்து சந்திப்பார்கள் என்று வரலாறு ஆழமாக ஒரு செய்தியை பதிவு செய்யும். நேராக ஃபாத்திமாவின் வீட்டுக்கு வந்தபோது ஃபாத்திமா எழுந்திரித்து ஓடி வருவார்கள். இதைவிட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபாத்திமா ரசூலின் வீட்டுக்கு வந்தால் மாநபி எழுந்திரித்து ஓடி வருவார்கள். இதைவிட பெரிய செய்தி, ஃபாத்திமா வந்தால் வீட்டின் கதவை தட்டுவார்கள். எல்லாருக்கும் ஒரு உத்தரவை கொடுத்தாங்க ரசூல், யார் வந்தாலும் கதவை தட்டுங்கன்னாங்க. கதவை தட்டும் அனுமதி. ஃபாத்திமா நாயகி வந்தும் கதவை தட்டுவார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் தட்டுவார்கள், முஆத் இப்னு ஜபலும் தட்டுவார்கள். குறிப்பாக அபூ மூஸல் அஷ்அரி அடிக்கடி வந்து கதவை தட்டும் பழக்கம் உண்டு. அது ரொம்ப மெல்லிசா தட்டுவாங்க, வேகமாலாம் தட்ட மாட்டாங்க, நகத்தால் தட்டுறது. ஃபாத்திமா நாயகி தட்டும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூல் சொல்வார்களாம், ஹாதிஹி தக்கு ஃபாத்திமா, இது என் மகள் ஃபாத்திமா தட்டும் தட்டு என்பார்கள். 1000 பேர் தட்டுகிறார்கள். குரலை கேட்டு கூட பல பேர்களால் கண்டுபிடிக்க முடியாது. தொலைபேசியில் சில பேர்கிட்ட பேசினாலும் எப்படி நல்லா இருக்கீங்களா, எப்படி நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அதுதான் நமக்கு பெரிய சோதனை.
அவர் யாரு தெரியுமான்னு கேட்டால் அது வரைக்கும் நம்ம கதையை கொண்டு போயிடுவோம். ஐயா நல்லா இருக்கலாம், எப்படி இருக்கீங்க, ரொம்ப ராகத்தாக இருக்கலாம் ஐயான்னு கேட்டால் அவருக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டே போவோம். அசத்து நான் யாருன்னு சொல்லுங்க என்ன நம்ம மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அவ்வளவு துல்லியமாக 1000 தடவை பேசினாலும் குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியல. தட்டை வைத்து சொன்னார்கள் பெருமானார், ஹாதிஹி தக்கு ஃபாத்திமா, அது தெய்வீக தொடர்பு என்கிறார்கள். மகளோடு வைத்திருந்த அந்த அன்பு, அந்த அன்பினுடைய யதார்த்தம், அந்த தட்டு கூட இந்த சவுண்டு என் மகளுடைய சவுண்டு என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வரும் செய்தி முதலில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நமது பிள்ளைகள். அந்த பாக்கியத்தை பாக்கியமாக நாம் உணர வேண்டும். அதற்கு நன்றி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தை அப்படிங்கிறத ரசூல் ரொம்ப கவனம் வைக்கிறாங்க. ஹதீஸ்ல ஒரு செய்தி மாக்கல் இப்னு யஸார் சொல்வார். நபித்தோழர்களிலே ரசூலுடைய ரொம்ப பெரிய அன்பு பெற்றவர் மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் இடத்துல ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், இன்னி அஸப்து இம்ராஅத்தன் ஆத் ஹஸபின் வ ஜமால், நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த அம்மா எனக்கு பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கிறேன். 2 காரணம் யா ரசூலல்லாஹ். பெரிய குடும்பம், பெரிய குடும்பம், மிக கண்ணியமான குடும்பம். ஓ ஜமால், ரொம்ப அழகான பெண்மணி, அழகில் குறைவில்லை. ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிற அழகு, அதில் ஈடுபாடு ஏற்படுகிற மனிதர்கள். அவர் சொன்னார், ராத்தி ஹஸபின் வ ஜமால், நல்ல குடும்பம், அந்தஸ்தான குடும்பம், ஆனால் ரொம்ப அழகான பெண்மணி, அதனால் நான் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். யா ரசூலல்லாஹ் தங்களுடைய கருத்து என்று கேட்கிறார். அப்புறம் சொன்னால் லாக்கின்னஹா லம் தலித் யா ரசூலல்லாஹ், ஆனால் குழந்தை பெறுற வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடையாதுன்னார். அழகுள்ள பெண்மணி, அந்தஸ்தான குடும்பம், ஆனாலும் யா ரசூலல்லாஹ் குழந்தை பெற சக்தி இல்லை, அந்த அம்மா குழந்தை பெற மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. லான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணை நிக்கா செய்யாதேங்கிறாங்க. நமக்கு தெரியாது, கல்யாணம் முடிச்சிட்டோம், அப்புறம் முயற்சி பண்ணணும், துவா செய்யணும், பொருந்திக்கிடணும். நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தோம், குழந்தை பெற வாய்ப்பு இல்லை, பொருந்திக்கிறோம், அது வேற விஷயம். பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ ரசூல் சொல்றாங்க லா நிக்கா செய்யாதுங்கிறாங்க. அவர் மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு வருகிறார். யார் ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து இம்ரா, அந்த பெண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது, ரொம்ப அழகான பெண்ணு, குடும்பத்துக்குள்ள பெண்ணு, நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னேன்னாங்க. லான்றாங்க, வேண்டாங்கிறாங்க. 3வது வருகிறார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். பெருமானார் 3வது சொன்னாங்க, தஸவ்வஜுல் வதூதல் வலூத், இல்லை, உங்கள் மீது அன்பு பொழிகிற ஒரு பெண்ணை நிக்கா செய்யுங்கள், குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுத்து தரும் பெண்ணை நிக்கா செய்யுங்கள். 2 வார்த்தை தான். ஒரு பெண் கணவன் மீது அன்பு பொழிய வேண்டும், அதேபோல் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து தர வேண்டும். அதுதான் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் மறுமையையும் தீர்மானிக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளைகள் என் மறுமையை தீர்மானிக்கும் இடம் உண்டு. பிள்ளைகளால் என் அந்தஸ்து உயருகிறது. பிள்ளைகள் ரொம்ப பெரிய பாக்கியம். இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் வரும், இன்னர் ரஜுல துர்ஃபவு தரஜத்துஹு பில் ஜன்னா. அல்லாமா இப்னு மாஜா எழுதுவாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு வாலிபர், சொர்க்கத்தில் இருக்கிற வாலிபர், எல்லாருமே அங்கே வாலிபராக இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞர், அல்லாஹ் திடீர்னு அவருடைய பதவி உயர்த்துவானா. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வைங்களேன், பெர்மனண்டாக ஒரே இடத்துலலாம் இருக்க மாட்டேன். சொர்க்கம் நமக்கு டிக்ளேர் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரு இடத்தை கொடுப்பாங்க, அதே இடத்துல இருக்கிறது இல்லை. நம்ம உலகத்தில் ஒரு வீடு கட்டி இருப்போம், திடீர்னு மனசு வரும், இன்னும் கொஞ்சம் நல்ல வீடாக கட்டுவோமே, அப்புறம் இன்னொரு வீடை பார்ப்போம், இதை விட பெரிய வீடாக கட்டுவோமே. மனிதனின் ஆசைக்கேற்ப அல்லாஹ்வும் வாய்ப்பை கொடுக்கிறான் இல்லையா? சொர்க்கத்திலும் ஒரே இடம் இல்லை, நம்ம போய் உட்கார்ந்துரும், நிம்மதியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் இந்த செய்தி அல்லாமா இப்னு மாஜா எழுதுகிறார், இன்னர் ரஜுல துர்ஃபவு தரஜத்துஹு பில் ஜன்னா, அவருடைய அந்தஸ்தை திடீர்னு அல்லாஹ் சொல்வானா, அவரை எடுத்துருங்க, இந்த இடத்தை விட்டு எடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போங்க, அங்கே போனால் உன்னதமான இடம், மிக உயர்ந்த மாளிகை, மிக அற்புதமான அழகு மங்கையர்கள். அவர் கேட்பார் அல்லாட்ட, அன்னாலி ஹாதிஹி, ஹதீஸன் வாசகத்தை அப்படியே சொல்கிறேன், அன்னாலி ஹாதிஹி, ரப்பே எப்படி எனக்கு இங்கே இது கிடைக்குது? நான் வேற ஒரு அமல் செய்யலையே, முடிஞ்சு போச்சே. நான் என்ன செய்தேன், எப்படி வாழ்ந்தேன், அத்தனைக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது, என் கைகளில் கொடுக்கப்பட்டது ஏடுகள், நான் பெற்ற பின்னால் அதற்கான தீர்வை சொர்க்கமாக தரப்பட்டது. திடீர்னு இத்தனை பெரிய பதவி உயர்வு. உலகத்தில் மட்டுமா பதவி உயர்வு? உலகத்தில் மட்டுமா நிலைக்கு நிலை நான் மாறும் தன்மை? சொர்க்கத்தில் ஒரே இடத்துல அல்லாஹ் வச்சு பார்க்கறதே இல்லை. அதுக்கு காரணம் என்னங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீ நல்லா கவனிச்சுக்கிறணும். அல்லாஹ்ட்ட கேட்பார், அன்னாலி ஹாதிஹி யா அல்லாஹ், ரப்பே இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்தது? சாலிஹீங்களும் சாலிகீங்களும் போயிருக்கிற மிக உயர்வான சொர்க்கம், பார்ப்பதற்கு 1000 ஆண்டுகள் தேவை. இந்த சொர்க்கத்தை நான் சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே கொண்டு என் அந்தஸ்தை வச்சுட்டியே. அல்லாஹ் சொல்கிற ஒத்த வார்த்தையை ரசூல் சொன்னாங்க, பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன் மகன் உனக்காக என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டான், உன் மகன் மன்னிப்பு கேட்டதால் உனக்கு இந்த பதவி உயர்வு தரப்படுகிறது. இப்னு மாஜாவுடைய பதிவு. இஸ்திக்ஃபாரி வலதிக லக், இங்கே நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், இங்கே என் அழகும் அலங்காரமும், இங்கே என் வீட்டினுடைய மதிப்பும் மரியாதையும். நான் வீட்டை விட்டு வர முடியல, என் புள்ள வாசலில் நின்று பாப்பா எப்போ வருவீங்க, என் பேரை வாசலில் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு போக மாட்டேங்கிறான், என்னை கூட்டு போங்கிறான். நான் பஸ்ஸில் ஏறுகிறேன், ட்ரெயினில் ஏறுறேன், கண் முன்னால் காட்சி தர்றாங்க பிள்ளைங்க, அவர்கள் உங்கள் வீட்டின் அலங்காரம் என்றான் அல்லாஹ். ஒவ்வொரு இதயத்தின் ஆறுதல் என்றார்கள் நபிகள் நாயகம். இதயத்தின் ஆறுதல் பிள்ளைகள். லேசாக நினைத்தீர்களா பிள்ளைகளை? அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத பாக்கியம். பிள்ளைகளை பாக்கியம் என்று உணருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நியாமத்துக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த 3 வழி இருக்குது. நேரத்தை வச்சு சொல்லிக்கிடுவேன். அதில் முதல் வழி, அல்லாஹ் எனக்கு செய்த பெரிய நியாமத்துன்னு விளங்குறது மட்டும் இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான் நீ விளங்கணுமா. நீ ஷாக்கிரு தாக்கிரு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் கொடுத்தான், என்னுடைய திறமையெல்லாம் இல்லை, என்னுடைய ஆற்றலோ முயற்சியோ இல்லை, நான் திட்டமிட்டேன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அதனால தான் பிறந்துச்சு, இல்லை நான் மருத்துவ சிகிச்சை எடுத்தேன் அதனால தான் பிறந்துச்சு, அந்த பெரியவங்க துவா செய்தாங்க அதனால தான் பிறந்துச்சு. அதெல்லாம் காரணம் அல்லாஹ் தான் வாஹிப், கொடுத்தவன் அவன்தான் என்று நீ உணர்வாயா? அதை ஏற்றுக்கொள்வாயா? உறுதிப்படுத்துவாயா? உன்னை அல்லாஹ் நன்றி உடையவன் என்று எழுதுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிள்ளைகள் விஷயத்தில் அந்த பிள்ளைங்க துன்யாவில் இருக்கிற போது இதய ஆறுதல், வீட்டின் அழகு அலங்காரம், இந்த மண்ணில் அவர்கள் இருப்பதால் எனக்கு மகிழ்ச்சி, இதற்கெல்லாம் மேலால் என் சுவனத்தின் பதவிகள் உயர்த்தப்படும். பிஇஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனக்காக உன் மகன் அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு என்று கேட்டான், என் தந்தையின் அந்தஸ்தை உயர்த்து என்று கேட்டான். என் தந்தை பரிசுத்தமானவர், எனக்காக அவர் ரொம்ப பெரிய தியாகம் செய்தார், அவரை நீ மறந்து விடாது என்று சொன்னான். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் அல்லாஹ் அவரின் சுவன பதவியை உயர்த்துகிறான் என்று சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, பாக்கியம் நிறைந்த இந்த நியாமத்தை எப்படி கையாள வேண்டும், இந்த நியாமத்தை எப்படி நாம் அல்லாஹ்வுக்கு கைமாறு செய்ய வேண்டும்? அவன் கொடுத்தவன் இல்லையா? அவன் கொடுத்த ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் என்னிடத்திலிருந்து கைமாறை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனுஷன் எதிர்பார்க்கிறானோ இல்லையோ, அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் கைமாறு செய்ய விரும்புவான். உன்னை கொடுத்துட்டு நீ என்ன செய்தா என்று கேட்பான். நான் உனக்கு இப்படி கொடுத்தேன்னா என்ன செய்தார், பணத்தை கொடுத்தேன்னா என்ன செய்தார், பிள்ளைகளை கொடுத்தேன்னா என்ன செய்தார், வாலிபத்தை கொடுத்தேன்னா என்ன செய்தார், உனக்கு ஆயுசை கொடுத்தேன்னா என்ன செய்தார். அந்த கேள்வி இங்கே கேட்குறானோ இல்லையோ, அதுக்கு பதில் சொல்லாமல் உன் காலு சொர்க்கத்தை நோக்கி நடக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கைமாறை எதிர்பார்ப்பவன். அவன் கொடுத்ததற்கு என்னிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, அவன் நோக்கம் வேறொன்றும் இல்லை, நீ என் அடியானாக இறுதி வரைக்கும் இருக்கணும். உன் அசைவுகள் வேற பக்கம் போயிடக்கூடாது. அதில் முதல் விஷயம் நான் சொன்ன அல்லாஹ் தான் கொடுத்தான். ரெண்டாவது, அந்த நியாமத்துக்கு நான் என்ன கைமாறு செய்வது என்றால், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் இடத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக வேண்டும், ஈமானை கொண்டு வளர்க்க வேண்டும், இபாதத்தை கொண்டு வளர்க்க வேண்டும், உயர்ந்த அஹ்லாக்குகளை கொண்டு வளர்க்க வேண்டும். உங்கள் தர்பியத்து அவுலாதிக்கும் பில் ஈமானி வல் அஹ்லாகி வல் இபாதாத், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் விதம் ஈமானை கொண்டு வளருங்கள், வணக்கத்தை கொண்டு வளருங்கள், அழகிய குணங்களை கொண்டு வளருங்கள். நீ அப்படி வளர்க்கிறாயா? உன் பிள்ளையின் வளர்ப்பில் உன் கவனம் இருக்குமா? அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் நிறைய பேர்கள் கைதிகளாக ஆக்கப்பட்டாங்க. அந்த கைதிகளை பூரா ஒரு நாள் பேரரசர் வர வைக்கிறார் அரண்மனைக்கு. அவளை கூட்டு வாப்பாங்க. விடுதலை அறிவிக்க போறார். அவர் கேட்டார், நீங்கள் கைதியாக அகப்பட்டு உங்கள் குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, இங்கே இருந்த நாட்களில்
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களை விட்டு வந்ததில் உங்கள் உணர்வு என்னான்னு கேட்டார். எல்லா கைதிகளும் சொன்ன ஒரே பதில், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம், எங்கள் பிள்ளைகளை அழகாக ஒழுக்கமாக மார்க்கமுடையவர்களாக அல்லாவின் தொடர்பை ரசூலின் தொடர்பை கொடுத்து வளர்க்கும் அந்த நசீபை கிட்டத்தட்ட நாங்கள் 2 ஆண்டுகள் இழந்து விட்டோம். எங்கள் பிள்ளைகளின் அழகிய வளர்ப்புக்கான வாய்ப்புகளை சிறைச்சாலை எங்களை தடுத்து விட்டது என்றார். அத்தனை பேர்களின் பதிலில் பேரரசர் அழுதார். பேரரசர் அழுகிறார். சொன்னாங்களா, உங்களுக்கு நான் கைமாறு செய்கிறேன் என்றார். நீங்கள் என்ன கைமாறு செய்தாலும் எங்கள் பிள்ளைகளின் அழகிய வளர்ப்பை நாங்கள் கொடுக்க முடியாமல் 2 ஆண்டுகளை இழந்து விட்டோமே, அந்த கைமாறு அரசரால் செய்ய முடியுமா என்று கேட்டபோது மன்னர் வியந்து போகிறார். அதற்கு பின்னால் கைதிகளுக்கான அவகாச காலங்களை, சிறையில் தங்கும் காலங்களை அவர் குறைத்தார் என்று வரலாறு சொல்கிறது. என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன பரிகாரம் நீங்கள் தரப்போகிறீர்கள்? இதற்கு அன்பளிப்பாக, பலனாக, பிரதிபலனாக? இல்லை நீங்கள் ஜெயிலில் இருந்ததுக்கு பகரம். எங்கள் பிள்ளைங்களை வளர்க்க முடியாமல் போயிட்டோமே. நல்ல ஞாபகம் வையுங்கள். வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு நாள் கொடுக்கிற அந்த வாய்ப்பு என்பது நீங்கள் மறுமையில் நினைத்து ஆனந்தப்படும் வாய்ப்பது. அல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், ரப்பிடத்தில் கேட்டேன், யா அல்லாஹ், எனக்கு உள்ளூரில் ஹிதுமத்தை நசீபாக்குவாயாக. ராத்திரி 3 மணிக்கு எழுந்திருச்சு துவா செய்தேன். முதல் ஆண்டு இங்கே ஜாமியாவில் நான் ஓதி முடித்த போது என் உஸ்தாது பெருமக்களால் வீரசோழன் ஹைராத்துல் இஸ்லாமுக்கு உஸ்தாதாக அனுப்பப்பட்டேன். அசத்துமார்களே கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அங்கே போய் நான் சேர்ந்து ஒரு சில நாட்கள் அந்த இரவில் உட்கார்ந்து துவா செய்தேன். ரப்பே, என் ரிசுக்கை எனக்கு ஊரில் ஆக்கி விடு, குடும்பத்தோடு நான் இருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணை உள்ளவனோ அன்புள்ளவனோ, அதில் எனக்கு ஒரு பெரிய பாடம். அந்த ஆண்டே அல்லாஹ் கபூல் செய்தான். அடுத்த ஆண்டு எங்கள் ஜாமியா உஸ்மானியாவிலே நான் உஸ்தாதாக வருகிறேன். இப்போதும் நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் நான் நீண்ட காலம் போகக்கூடாது ரப்பே. எங்கே போனாலும் 10 நாள் 15 நாள் நான் மனைவியோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் இரு உலகத்தையும் தீர்மானிக்கும் நேரம். உங்கள் பிள்ளைகள் உயர்கிற போதெல்லாம் நீங்கள் மண்ணிலும் உயர்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் கண்ணியம் பெறுகிற போதெல்லாம் நீங்கள் மண்ணறையிலும் கண்ணியம் பெறுகிறீர்கள். மண்ணில் மாத்திரமா உயர்வு, மண்ணறையிலும் கண்ணியம். எங்க வாப்பா சொன்னாங்க, என்னை கூப்பிடுவாங்க வாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. வாப்பானா மகன் அப்படி கூப்பிட்டு பழக்கம். அப்பா, எங்கள் வாப்பா அங்கே வந்திருந்தாங்க, நான் பட்டம் வாங்கும்போது இங்கே இருந்தாங்க. எனக்கு முதல் பட்டம் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வந்திருந்தேன்ட்டு. அதை கொஞ்சம் சிலாயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த போது வாப்பா அவங்க விளையாட்டு வீரராக இருந்தாங்க, சிலம்பு வாத்தியார். அவங்களுடைய உடல் வலிமை, அவங்க அழுது நான் பார்த்ததில்லை. எங்கள் ஜாமியாவில் எங்கள் தந்தையின் கண்ணீரை பார்த்தேன். என்னை போற்றி பாராட்டிய போது என் தந்தை அழுதார். இன்றைக்கும் என் கண் முன்னால் காட்சி அளிக்கிறது. தன் மகனை சான்றோர் என்று சொன்னபோது, தன் மகனுக்கு பதவி கிடைத்த போது, உயர்வு கிடைத்த போது, ஓதி தந்த ஆசிரியர்களை பாராட்டிய போது என் தந்தையின் கண்ணீரில் நான் அப்போது புரிந்து கொண்டேன். அவர் கண்களில் கண் கலங்கிய போது எங்க உம்மாட்ட சொன்னேன், வாப்பா அழுது நான் பார்த்ததில்லம்மா, இன்னைக்கு தான் அழுதாங்க. என் தகப்பனார் அதை மறைச்சிருவாங்க, காட்ட மாட்டாங்க. ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு உயர்விலும் உங்களின் மிகச்சிறந்த கண்ணியமும் எதிர்காலமும் இருக்கிறது. அப்போ என் பிள்ளைகளை நான் அழகாக வளர்ப்பதில் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மிகப்பெரிய விளக்கம் அதுதான். அல்லாஹ் உனக்கு பிள்ளைங்கிற நியாமத்தை கொடுத்ததுக்கு நன்றி கடன். ஈமானோடு பிள்ளைகளை வளருங்கள். பிள்ளையை வளர்க்கிறதுல 5 விஷயத்தை எடுக்கணும். முதல் விஷயம், உண்மையாக உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். பிஸ்ஸிதுக்குங்கிறாங்க, உண்மையை சொல்லி வளருங்கள். உண்மையாகவே உங்கள் பிள்ளை இருக்க வேண்டும். யாரோடு பழகினாலும் உண்மையாக பழக வேண்டும். பேசினால் உண்மையாக பேச வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளால் உண்மை தன்மையை மறைத்து அவர்கள் வளர்வதற்கு உங்கள் வளர்ப்பு அனுமதி கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்வானா? என் தகப்பனார் சொல்லுவாங்க, அப்பா யார்கிட்டையும் பொய் சொல்லிடாத வாப்பாம்பாங்க. வாப்பா வாழ்க்கையில் பொய் சொல்லிடாதன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்களோ. கிட்டத்தட்ட 34 வருடம் நான் ஆலிம் சனது பெற்ற பின்னால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பொய் நான் சொன்னதில்லை. ஒரு பொய் சொன்னதில்லை.
ஹதீஸ்ல படித்தேன். என் தந்தை சொல்வார், பாப்பா பொய் சொல்லாதமா. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு தாயார் அன்னை உம்முல் கைர் கௌசநாயகத்தை கல்வி ஞானம் தேட அனுப்பிய போது, மகனே வாழ்க்கையில் பொய் சொல்லி விடாதே என்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் நேர்வழி பெறுகிறார்கள் கௌசநாயகத்தால். கௌசநாயகத்திட்ட கேட்கிறாங்க, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிட்ட, ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்திற்கு ஹிதாயத்துக்கு அல்லாஹ் உங்களை காரணமாக்கிட்டானே. அவங்க சொன்னாங்களா, நான் அல்ல காரணம், என் தாயே காரணம் என்றார்கள்.